ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட்ல போய்க்கிருக்கு இல்லையா ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் ரிப்ளை வீடியோ போடல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக நான் ரிப்ளை வீடியோ போடணும். ஆனால் போடுறது எப்படியா இருக்கும்னு சொன்னால் எல்லாரும் மாதிரி இருந்துடக்கூடாது. இந்த விஷயத்தை வந்து நான் கரெக்டாக எடுத்து வைக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். நேற்று போய் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேன். யாருன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஒரு பார்வைன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிட்டு சும்மா அந்த ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி தான். அவங்க வந்து இணைய பற்றி பேசியிருந்தாங்க. அது எங்கே பேசியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சேனல்களில் வந்து நம்ம பேசியிருந்தாங்க. தந்தி, பாலிமர் அந்த மாதிரி நியூஸ்லாம் பரவி இருந்தாங்க. அது என்ன விஷயம்னு மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாலியல்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரேட்டுக்கு போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்னைக்காவது என்னைய வந்து பார்த்துருக்கீங்களா? என்னைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் என்னைய பத்தி இது வரைக்கும் நீங்க எங்க வேணாலும் போய் கேட்டு பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, என் கூட இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிளஸ் வந்து நான் எப்படின்றது எனக்கு தெரிஞ்சா போதும். நீங்க சொன்னீங்க பாத்தியா, நான் ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, நீ ஆதாரத்தை இறக்குங்க. கண்டிப்பா நீங்க ஆதாரம் கொடுக்கணும். கொடுக்கலையா இந்த மீடியா முன்னாடி நீங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும். அதை கேட்டுட்டு சில சேனல்ஸ் பேசுறீங்க, அதை நான் ரெண்டாவது வரை இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் பதிலடி கொடுத்துக்கிறேன். என்ன தைரியத்துல நீங்க எல்லாம் வந்து நியூஸ்ல வந்து உதயா சுமதி வந்து இப்படி போறா 1 லட்சம், உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்க வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒரு கணவனை இழந்து என் பிள்ளைய வந்து பால் குடிக்கிற டயத்துல அவன் விட்டுட்டு போனா, இப்ப என் பிள்ளைய இந்த அளவுக்கு நான் வளர்த்துட்டு வந்து வச்சிருக்கேன்னா அது ஏன் திறமை. நான் யார்கிட்ட போய் சம்பாதிக்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. விஷயத்துக்கு கூட என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தைரியம் இருக்கு. அது மீறி இல்லாட்டி எனக்கு கை கால் இருக்கு, கடவுள் கொடுத்துருக்கா, நான் இன்னும் உழைப்பேன். அதை தாண்டி நீங்க வந்து என்னை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திருக்கிறதுக்கு, இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நான் பேசியிருக்கேன் அந்த ஆடியோல. சுமதி வந்து இந்த இப்படி பேசுனேன்னு சொல்லி நான் பேசியிருக்கேனா? யார வேணாலும் 2 பேர் நின்று யார்கிட்ட வேணாலும் போன் கால் பேசி யார் வேணாலும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன் சம்மந்தப்பட்டு பேசியிருந்தேனா நானு? இல்ல என் சம்பந்தப்பட்டவங்க யாராவது என் கூட என் ஃபேமிலியில எங்க அம்மா அப்பா எங்க அண்ணங்க யாராவது பேசியிருந்தாங்களா? இல்ல நான் அந்த ஆடியோல பேசியிருந்தேனா? நீ அப்படி ஒரு ஆடியோ இருந்துச்சுன்னா நீ ப்ரூவ் பண்ணு. நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, சரியா? நான் வாப்போன்னு பேசக்கூடாதுன்றது வந்து உங்களுக்கு உங்க வயசுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? வியூஸ்க்காக யார் என்ன வேணாலும் பேசணும் அவசியமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல நீங்க பேசிருக்கீங்க என்னைய, நீங்க வந்து கண்டிப்பா வந்து என்னை வந்து நீங்க பதில் சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க பேசுற விஷயங்கள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்க பேசுறது எதுவுமே உண்மை கிடையாது. இது வந்து மக்களுக்கு எடுத்துக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா என் விஷயத்த வச்சு நான் சொல்றேன். என் விஷயத்த வச்சு நீ பேசுனது ஓரளவு நீங்க பேசின விஷயமே எதுவுமே உண்மை கிடையாது. அப்ப எது உண்மை உங்களுக்கு? இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னை பத்தி பேசுனீங்க இல்லையா, என்னை பத்தி பேசின 2 வேர்டுக்கும் எனக்கு நீங்க ரிப்ளை பண்ணி ஆகணும். இந்த சேனலை பார்த்துட்டு, இந்த நியூஸை பார்த்துட்டு சில வந்து நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அந்த யூடியூப் சேனல் வந்து கிங் 24x7 அவங்க வாய்க்கு வந்தெல்லாம் பேசலாம், நல்லா பேசியிருக்க. வாய்க்கு வந்ததெல்லாம் என்னங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம். ட்ரெண்ட் ஆக்கர்ஸ், அப்புறம் வந்து ஒயிட் ஹவுஸ் மீடியா, இந்த மீடியா வந்து ரொம்ப மெயினான மீடியாங்க. 2nd ஃப்ளோர் தமிழ் நீங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. ஸோ என் தமிழ்லாம் நீங்க யாரை கேட்டு போட்டீங்க? நான் எல்லாருமேலையும் நான் வந்து மான நஷ்டஈடு வழக்கு போட போறேன். ஸோ உங்க சேனல்ல இருந்து ஒண்ணு என்னோட போட்டோஸ் வீடியோஸ் டெலிட் பண்ணணும், இல்ல நான் இது ஆல்ரெடி வந்து லிங்க் எல்லாமே வந்து போலீஸ்க்கு நான் அனுப்பிச்சிட்டேன். அவங்க வந்து இப்போ எல்லாத்தையுமே உங்களோட சர்வேல இருந்து நீங்க வந்து என்னென்ன பண்ணிக்கிருக்கீங்க, யார் மூலியமா எங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு வந்திருக்கு எல்லாமே டீட்டெயில்ஸா எடுத்துக்கிருக்காங்க. ஸோ எடுத்து முடிச்ச உடனேவும் உங்களுக்கு மான நஷ்டஈடு போட்டு நான் அதுக்கான விளக்கத்தை நான் கண்டிப்பா அந்த மீடியாவில் கொடுப்பேன். ஸோ என்னோட பர்சனல் ஒர்க்கு சில விஷயங்கள் இருக்கு. ஃபங்க்ஷன்னால நான் அந்த விஷயங்கள்லாம் தள்ளி விட்டுட்டு நான் போய்கிட்டே இருந்தேன். அதனாலதான் இந்த 2 நாள் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியல. என்ன தைரியத்துல நீங்க இவ்வளவு கான்பிடண்டா பேசுறீங்கன்னு தெரியல. நான் கான்பிடண்டா பேசுறேன், இவ்வளவு கான்பிடண்டா பேசுறேன். என் மேல நீ ஒரு புள்ளி ஸ்டாப் மட்டும் வச்சிருங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். அதை மீறி இல்ல, இது நான் பேசவே இல்லை, இது தப்பு, இது நான் பேசுனது தப்பு, நான் தப்பான ஒரு முடிவுல பேசுறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த மீடியா முன்னாடி வந்து நீங்க பதில் சொல்லி ஆகணும். என்ன தைரியத்துல நீங்க இப்படி பேசுறீங்கன்னு தெரியல. இதை தாண்டி நான் சில விஷயம் சொல்றேன். புருஷன் செத்துட்டான்னா நானும் கூட சேர்ந்து செத்துணுன்ற அவசியம் கிடையாது. என் பிள்ளைய வளர்க்கறதுக்கு நான் வேணும். நான் செத்துட்டா நீங்க பாப்பீங்களா என் பிள்ளைய? நான் அவ்வளவு மன உளைச்சல்ல இருக்கேன். தந்தி டிவில வந்து ஒரு இன்டர்வியூ பேட்டி கொடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு விஷயம் பெருசா தெரிஞ்சுன்னா, மேக்கப் இல்ல, இதான் ஒரிஜினல் கலரா அது வந்து உங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரிஞ்சிச்சு. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு கஷ்டத்துல இருக்கு, அழுதுக்கு இருக்குன்னா மேக்கப் போட்டு அழுகும் நான் சொல்லுவீங்க?
அதே மாதிரிதான் நானும் 2 நாளும் நான் வந்து சாப்பிடாம கஷ்டப்பட்டு அழுது நான் ஃபீல் பண்ணியிருக்கப்ப என்னை ஒருத்தருக்கு பேட்டி எடுக்கிறாங்கன்னா நான் மேக்கப் போட்டு வரேன்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் வந்து அந்த சூழ்நிலையில நான் எவ்வளவு மன உளைச்சல் இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்க வீட்டுல இப்படி ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா யோசிச்சு பார்ப்பீங்க. நான் எப்படின்னா தரமட்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து உயர்ந்து வந்தேன். என்னை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, நீங்க வந்து இந்த மீடியா முன்னாடி வந்து எனக்கு பதில் சொல்லி ஆகணும்.